வணக்கம் நண்பா. நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தவுட்டு மில்லுக்கு வந்து ஒரு 45 கிலோவாட் 3 ஃபேஸ் சர்வீஸ் தான் வந்து பண்ண வந்திருக்கோம். அதாவது 60 ஹெச்பிக்கு உண்டான 3 ஃபேஸ் சர்வீஸ் வந்து இழுக்க வந்திருக்கோம். இது எங்கே அப்படின்னா பெரமையத்துக்கு தான் வந்து இந்த சர்வீஸ் வந்து நம்ம பண்ண வந்திருக்கோம். ஸோ என்னென்ன மெட்டீரியல் எல்லாம் இந்த சர்வீஸுக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, 8 அடிக்கு GI 2.5 இன்ச் பைப்பு கொண்டாந்துருக்கோம். அதுக்கப்புறம் 3 GI பெண்டு 2.5 இன்ச்சில் கொண்டாந்துருக்கோம். 2.5 இன்ச் யூனியன் GIயில் 2 கொண்டாந்துருக்கோம். கப்ளிங் 2 கொண்டாந்துருக்கோம். இந்த சர்வீஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 15 ஸ்கொயர் mm வந்து ஒயர் வந்து VRI ஒயர் வந்து போட்டிருக்கோம். நார்மலாக 50 HP 60 HPக்கு பார்த்தீங்க அப்படின்னா 35 ஸ்கொயர் mm ஒயரே போதுமானது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபேஸ் டு 3 ஃபேஸ் வந்து ஓட்டுறாங்களாமா. டிரைவ் போட்டு ஓட்டுறனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஏன்னா 2 ஃபேஸில் ஓடும்போது பார்த்தீங்க அப்படின்னா கேபிள் வந்து அதாவது ஒயர் வந்து அவ்வளோ தாங்காது அப்படிங்கிறனால நம்ம 35க்கு பதிலாக 15 ஸ்கொயர் mm VRI ஒயர் வந்து போட்டிருக்கோம். நியூட்ரல் பார்த்தீங்க அப்படின்னா 35 ஸ்கொயர் mm தான் போட்டிருக்கோம். ஃபேஸ் 3க்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 15 ஸ்கொயர் mm தான் போட்டிருக்கோம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரீல்ஸ் வந்து நம்மகிட்ட கிடையாது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா UPVC பைப்பு வந்து 1 இன்ச்சி பைப்போ இல்லை 1.25 பைப்போ எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஹோல்ஸை வந்து நம்ம கட் பண்ணி வந்து ரீல்ஸை வந்து நம்ம வந்து கோர்த்துக்கிட்டோம். PVC பைப்பிலே பார்த்திங்க அப்படின்னா ரீல்ஸ் போட்டிருக்கலாம். பட் UPVCயில் போட்டால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறனால பார்த்திங்க அப்படின்னா எல்லா பைப்புமே பார்த்திங்க அப்படின்னா UPVCலே ஒரு 15 பைப்பு வந்து கட் பண்ணி எல்லாமே கோர்த்துக்கிட்டோம். இதில் ஒயரோட லென்த்து பார்த்திங்க அப்படின்னா 15 மீட்ரு, அதாவது ஒவ்வொன்றும் 15 மீட்ரு. 3 ஃபேஸுக்கும் பார்த்திங்க அப்படின்னா 15 மீட்ரு கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். 45 மீட்ரு. அதே மாதிரி நியூட்ரலுக்கு வந்து அதே மாதிரி 15 மீட்ரு வந்து கட் பண்ணிட்டு ரீல்ஸை வந்து எல்லாமே ஃபுல்லாக கோர்த்துக்கிட்டோம். இதுக்கு வந்து நம்ம காப்பர் ஒயர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எர்த்துக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டே கம்பிக்கு இழுத்து கட்டுறதுக்கு வந்து 8ஆம் நம்பர் வந்து கம்பி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். காப்பர் எதுக்காக காப்பர் கம்பி பார்த்திங்க அப்படின்னா 8ஆம் நம்பர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஒயரோட லோடு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஹெவியாக இருக்கும். ஸோ அதை ஸ்ட்ராங்காக இருக்கணும் தாங்கிறக்கோசரம் தான் நம்ம 8ஆம் நம்பர் கம்பி யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம 35 போட்டிருந்தாவே 10ஆம் நம்பர் கம்பியே யூஸ் பண்ணியிருக்கலாம். 50 அப்படிங்கிறனால நம்ம வந்து 8ஆம் நம்பர் கம்பி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே கோர்த்து எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம பைப்பை ஃபுல்லாக நிப்பாட்டி நம்ம வந்து ஆல்ரெடி வந்து அந்த செவுத்தில் பார்த்திங்க அப்படின்னா கிளாம்பு பதிச்சிருக்கோம். ஸோ அதில் நிப்பாட்டி வச்சுட்டு நம்ம MS கிளாம்பு 2.5 கிளாம்பு இருக்குது, அதை வச்சு போல்டு நெட்டு போட்டு டைட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு வழியாக எல்லாத்தையுமே நிப்பாட்டி முடிச்சுட்டு கிளாம்பில் பார்த்திங்க அப்படின்னா போல்டு நெட்டு போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணால் போதும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த கேனோட ஸ்ட்ராங்கில் தான் நின்றுட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம தூக்கிட்டு கிளாம்ப் போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிடுற போகிறோம். இது GI பைப்பு 2.5 இன்ச் பைப்பு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 15 ஸ்கொயர் mm ஒயரு. ஸோ லோடு வந்து ஹெவியாக இருக்குது அப்படிங்கிறனால நம்ம உள்ளே வந்து கன்சில்டு பண்ணிட்டு அந்த கிளாம்பை வந்து கன்சில்டு பண்ணிட்டு நம்ம வந்து கிளாம்ப் பண்ணியிருக்கோம். இல்லைன்னா நம்ம வாஷ் பேசன் போல்டோ இல்லை ராக் போல்டோ ஏதாச்சும் அடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து பிடுங்கிறதுக்காக நிறைய லோடுனால பிடுங்கிறதுக்காக நிறைய சான்ஸ் இருக்குது. அப்படிங்கிறனால நம்ம வந்து காங்கிரீட் போட்டு உள்ளேயே அந்த கிளாம்பு வந்து பதிச்சு வச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து பேனலை வந்து எடுத்து ஃபிக்ஸ் பண்ணால் சரி. ஸோ அதுக்குண்டான பேனல்லேருந்து ஒயரோட அவுட்புட் எடுக்கிறதுக்காக நம்ம வந்து 2.5 இன்ச் பைப்புக்கு அளவு ஒரு கட்டிங்கை போட்டு ஹோல்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அதில் ஒரு MTA FTA வந்து போட்டு வச்சுருவோம் PVCயில். எதுக்காக அப்படின்னா அந்த கேபிள் வந்து அதாவது அந்த ஒயர் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து இப்போ வந்து ராக் போல்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு பேனலை வந்து நம்ம வந்து எடுத்து மாட்டினா மட்டும் போதும். ஸோ ஹோல்ஸ் போட்டாச்சு, ஃபிக்ஸரை அடித்தாச்சு. இப்போ வந்து ராக் போல்டை வந்து நம்ம டைட் பண்ணிட்டு பேனலை மட்டும் எடுத்து அப்படியே மாட்டிட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அடுத்து உள்ள ஃபீஸ் கேரியருக்குலாம் லைனை கொடுத்துட்டு லெக் அடித்து வைக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பாக்ஸ் எடுத்து மாட்டிகிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா VRI வந்து ஒயர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் கேபிளே யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இது வந்து கஸ்டமரோட விருப்பம். ஸோ ஏன்னா நாங்கள் சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி இந்த மாதிரி கேபிள் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க சார் அப்படின்னு. கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி VRI ஒயர் போட்டே கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டனால மட்டும்தான் நம்ம வந்து VRI ஒயர் போட்டு கொடுத்துருக்கோம். எதனால் அப்படிங்கிறத வந்து கஸ்டமர் சொல்லலை நம்மக்கிட்ட. எனக்கு ஒயரே போட்டு கொடுத்துரு அப்படின்ட்டாங்க. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒயரே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஒர்க்கை எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஒர்க்கை பார்த்துட்டு ஒர்க்கில் என்னென்ன தப்பு இருக்குது, என்னென்ன பண்ணியிருக்கோம், இல்லை என்னென்ன சரி பண்ணியிருக்கலாம், நீங்கள் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத உங்களோட கமெண்ட்டை நம்மளோட வீடியோ கீழே கமெண்ட்டாக உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா உள்ள மிஷினில் என்னென்ன மோட்டருக்கு லைன் கொடுக்க போகிறோம், என்ன ட்ரை வைக்க போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.